ஃளைட் பிடிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல போறோம். Kuala Lumpur International Airport. Malaysia. இதோட மலேசியாவை நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரிக்கு தான் கிளம்பின்னு இருக்கோம். அந்த கண்ட்ரி பேர் என்னன்னா வியட்நாம். Un aplauso para mami y papi, que en verdad rompieron. வழக்கம் போல் இந்த வாட்டி நாங்கள் ஃப்ளைட் பிடிக்க லேட் ஆயிடுச்சு. அலாரம்லாம் வச்சுருக்காங்க, எங்கே போகிறோன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கிறோம். மலேசியா வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே கையில் எடுத்துக்கணும்ப்பா. அதுதான் சொல்கிறேன், பிஃபோராக வரணும். நீங்கள் பாட்டுன்னு ஆட்டுக்கிட்டு லேட்டாக வந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான். எதுவுமே நீங்கள் தான் எல்லாமே பண்ணிக்கணும். ஸ்டிக்கர் ஒட்டணும், பேக்கை தூக்கணும், எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். ஒரு எல்லாம் எடுத்துக்கிட்டியா, பக்காவை எடுத்துக்கிட்டியா, சேஃபா நீ ரெண்டுத்தையும் எடுக்கிறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் நின்றுருப்போமா? ஆமாம், நின்று இருப்போம். யாரும் தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா போய் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை. கொஞ்சம் படிச்சவன் மூளை இருக்கிறவன் சரவண மாதிரி இருக்கவன் தான் வர முடியும். ஆமாம், கரெக்ட். நான் தான் அவருக்கு கைட் பண்ணேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டார். அந்த பக்கம் போகணும்னு சொல்லி கைட் பண்ணேன். இது எத்தனை வரலாம், அது எத்தனை வரலாம் திட்டு வாங்குறானுங்க. ஒழுங்கா எல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கும்ல. கை மட்டும் நல்லா காட்டு. இருக்கிறதுல தலைவலி ப்ராசஸ் இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ் தான். கார்டு எடுத்து இதில் போடு, அதில் போடு, கார்டு எடுத்து இதில் போடு, டிக்கெட் எடுத்து அதில் போடு. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகிறதுக்கு ஏன் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ்? முன்ன மாதிரி ஆட்கள் உள்ள வந்தாங்கன்னா பிரச்சனை தான். ஓகே கைஸ், இமிகிரேஷன் முடிச்சு வி ஆர் கோயிங் டு வியட்நாம். இப்போ நம்ம வியட்நாம் கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம போய் இறங்குற இடம் டனாங் போகலாம். வியட்நாமில் டனாங் தெரியல. டனாங்னா என்ன தெரியுமா? டனாங். ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இந்த இமிகிரேஷன் முடியறதுக்கு. ஸோ ஃபைனலி போர்டிங் பாஸ் வந்துச்சு. போர்டும் பண்ண போகிறோம். இனிமேல் வியட்நாமில் சந்திக்கலாம். ஃப்ளைட்ல போறதே ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ளைட்ல வாங்கி சாப்பிடுறது இன்னும் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி வேணா ஃப்ளைட்டில் சாப்பிடுவாங்களா? ஃப்ளைட்டில் இப்படி சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி சாப்பிடுவாங்களா? பிளேட்டில் வச்சு கையேந்தி பவன் மாதிரி சாப்பிடு. இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரி எல்லாத்துக்குமே ஆனரைவல் விசா தான். எங்களோட விசா ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எங்க டூரிஸ்ட் கைடு எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணி அவரை மீட் பண்ணி அதோட நம்ம கேபுக்கு சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஊர் கிளைமேட் நல்லா தான் இருந்து. இப்போ நாங்கள் வியட்நாமில் எங்கே இருக்கோம்னா டனாங்ல இருக்கோம். இங்கிருந்து ஒரு 3 சிட்டி டிராவல் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. எங்கெங்க போகிறோன்றதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வியட்நாம் வந்து இறங்கின உடனே எங்க போனாலுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். இந்தியன் இல்லாம இருக்காது. இந்தியாவிலே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு வியட்நாம்ல வந்து இந்தியன் தான் சாப்பிடுவோம். இதை சொல்றதுக்கு தான் இவன் என்கிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுங்க, இன்ட்ரோ கொடுங்கன்னாரு இவரு. நானும் அப்படியே மூச்சு வச்சலாம் புச்சுன்னு பேசினா இந்தியாவில சாப்பிடுறது வேறங்க. இந்தியாவிலே சாப்பிடலாம். இந்தியாவில இருக்கிறது வியட்நாம்ல எப்படி பண்றாங்கன்றது தான் அது நல்லா இருக்கு. இப்பவா இதெல்லாம் இப்ப என்னன்னா இவனுக்கு வந்து ஏதோ மறந்துட்டானுங்க. நம்ம எல்லாம் பக்காவா எல்லாமே எடுத்துன்னு வந்துருவோம். இவன் அந்த ஜெட்டி போட மறப்பான். அவன் வந்து எதனா திங்ஸ் எடுத்துன்னு வர மறப்பான். அதனால பாருங்களா செக் பண்ணுங்க. தேங்க்யூக்கு வந்து கமான் அப்படின்னு அர்த்தம். கமான்னா வந்துடக்கூடாது. நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே இருக்கணும். கமான் வியட்நாமிஸ் கையெழுத்து கும்பிட மாட்டாங்க. ஏய் கமான் அப்படின்னு பிக்சர் நீடி ஓரமா கமான் உள்ள போயிட்டு சாப்பிடலாம். வியட்நாம்னா சாப்பிடலாம். ரேட்டை பார்த்து பயப்படாதீங்க. இங்க நம்ம இந்த ஒன்ஸ் வியட்நாம் பண்ணிட்டாலே நம்ம கோடீஸ்வரங்க தான். வாங்க உள்ளப்பா. கைஸ் கண்ணாடி ஒத்துக்கிறேன், கண்ணு தெரியல. ஹலோ, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பாத்ரூம் என்ன கண்டுபிடிக்கும். 9 லட்சம் சாப்பிட்றீங்க ப்ரோ. என்ன ப்ரோ அது? 9 லட்சம் ப்ரோ. 9 லட்சமா ப்ரோ சாப்பிடுவீங்க? 9 லட்சமே கம்மியா உங்களுக்கு?
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வர மாதிரி ஒரு கோடிக்கு சாப்பிடலான்னு இருக்கேன். நாளைக்கு நைட் சாப்பிடலாம். 9 லட்சம் சாப்பிட்டு இவர் தான் வின்னர். கரெக்டான பில் ரேட் சொல்லிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு பிளேஸ் கூட்டு போலான்னு எங்க டூரிஸ்ட் கைடு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தாரு. அங்க இவனுங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது என்ன இவனுக்கு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியாது. பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கிரீனிஸா பயங்கரமா இருந்தது. அந்த இடம் ஃபுல்லா சுத்தி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்தது. அதுதான் அங்க என்ன ஆகுதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணின்னு பார்த்துனே போனோம். ஆனா நாங்க வந்து சுத்தி முத்தி அந்த இயற்கையெல்லாம் பார்க்கல. ஃபாரினர்ஸ்லாம் நல்லா இருந்தாங்க, அவங்க பார்த்துன்னு தான் போயிட்டு இருந்தோம். அவங்க ஹஸ்பண்டுக்கு நம்மள அடிக்கிறதுக்குள்ள ஃப்ரண்ட்ல அப்படியே கண்ணாடி போட்டு மறைச்சினே கிளம்பிடலான்னு இருந்தேன். கூட ஒரு தாத்தா வந்தாரு. அவரும் ஏதோ பாக்குறாரு, நானும் ஏதோ பாக்குறேன். அவர் என்ன பார்க்கறதுக்குள்ள நான் அப்படியே போயிடலான்ட்டு அப்படியே வந்துட்டோம். நேரா போனா இங்க என்னமோ பிளாக் எல்லாம் பறக்க விட்டுங்கிறாங்க, என்ன கதைனே தெரியல. ஆனா இது வந்து ஏதோ ஒரு பாரம்பரிய பழைய இடம் போல. இது நம்ம ஊர் மகாபலிபுரம் மாதிரி இங்க ஏதோ ஒன்று இருக்கு போல. சரி நம்ம இங்க எல்லாம் மேப் பார்த்துட்டு எங்கன்னா கிளம்பலாமான்றதுனால மேப்லாம் பார்த்தோம். மேப்பே அவங்க ஊர் லாங்குவேஜ்ல இருக்கிறதால எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி வந்த வரைக்கும் லாபம், ஃபாரினை பார்ப்போம்ட்டு ஃபாரினர்ஸை மட்டும் பார்த்துட்டு சைட் டெஸ்ட் எல்லாம் அப்படியே சுத்தி நின்னோம். அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது வியட்நாம்ல இன்னும் 2 நாள் நியூ இயர் வரப்போதா. என்னடா நியூ இயர் வரப்போகுதுன்னு சொல்றானுங்க. ஆமா, வியட்நாமிஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு நாள் வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா அவங்க ஊர் மக்கள் அவங்க புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மேட்டர் என்ன கதைன்னு கேட்கும்போது தான் அவங்க ஊர்ல வியட்நாமிஸ் நியூ இயர் வருதான். ஸோ அதுக்காக தான் அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்களாம் அட்வான்ஸா நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வந்து ஹோட்டல் ரூம்ல செக் இன் பண்ணிட்டு பக்கத்துல என்னடா அமேசிங்கான வியூன்னு பார்த்தா பீச். அங்க போய் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நாங்க எங்க போறோம்னா தி மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் இன் வியட்நாம். அங்கதான் போறோம். ஓகே, இந்த ட்ரெயின்ல நம்ம அந்த ட்ரெயின்ல இருந்து ஏறி நெக்ஸ்ட் ஊருக்கு போவோம். அதான் சீசனா? Is he know ஆமா only English? ஆமா, சீசன்னா என்ன? What is season? இதா சீசனானா how can Hey, you can understand what I said. This is season or not? That's what I asked. he is speaking Tamil. How do you know? Doesn't know, right? Season, you know. Season is what English. season? Mango season? What season? Only Your period season. I will cut the season. அந்த கேபிள் கார் தான் போக போறோம். அது சிங்கிள் வேற, சிங்கிள் டபுள் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கா? இங்க போன உடனே ஸ்பீட் எடுக்கிறாங்க டக்கு. இந்த மாதிரி வெள்ளக்காரிகள்லாம் நம்மள இந்த மாதிரி செல்ஃபில பார்த்தா தான் உண்டு. இது பாருங்க எவ்வளவு அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு சிலையும் செதுக்குற மாதிரி. ஐயோ, இன்னும் இது ரோலர் கோஸ்டர். Nice. ஹேண்ட் பிரிட்ஜை பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் வந்த இடம் தான் வியட்நாம் நைட் மார்க்கெட். இங்கே எல்லா பிராண்டோட ஃபர்ஸ்ட் காப்பியும் இருக்கும். அதுவும் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். ஒரிஜினலுக்கும் ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாது. மாசம் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிட்டு ஊரில் போய் ஒரிஜினல் சொல்லி சீன் போட்டு விளையாடலாம். வியட்நாமில் உங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸ் இருக்கும். சீ ஃபுட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வியட்நாமீஸ் மக்கள் அதிகமாக சீ ஃபுட் சாப்பிடுவாங்க. தவளை 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 கறி நம்ம சாப்பிட போறோம். நம்ம சாப்பிடணும்னா நான்லாம் சாப்பிடுவோம். நம்மளாம் வந்து fresh. One barbecue 70.
70 for 2 fried or 120 for 2. You want choice? தவளை வேணும்னு சொன்னீங்களா? தவளையை சாப்பிடுங்கப்பா. எத்தனை வாட்டி கேட்டீங்க? நண்பர் ஒருத்தர் எக்ஸாட்டிக் ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த தவளை கறி அங்க பச்சையா வச்சதை பார்த்த உடனே அவர் பார்த்து மயங்கி போயிட்டாரு. ஏன்னா இங்க பயங்கரமான எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்லாம் இருக்கு. பட் இதை நீங்க சாப்பிடுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். எங்களோட டனாங் சிட்டி டூர் ரொம்ப அருமையா இருந்து. இதோட நாங்க நெக்ஸ்ட் போற இடம் தான் ஹனாய். அதாவது டனாங்ல இருந்து ஹனாய் நாங்க இப்ப வியட்நாம்ல டாப்புக்கு போறோம். மேல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 3 சிட்டி போறோம். அந்த 3 சிட்டியுமே 3 டிஃபரெண்டான ஃபிளைட்ஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். எங்களுக்கு எல்லாமே ஃபிளைட் டிராவல்ஸ் தான். இங்க இருந்து நாங்க டக்குன்னு அடுத்த ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா இல்ல நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோன்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த ஷேம்லெஸ் சரவணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படியே கூட அந்த பெல் பட்டன் எல்லா பட்டனையும் அமுத்திருங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். பை.